நம்பர் 2, நம்பர் 3 என்ன கதை அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸை கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க. இப்போ ரெண்டாவது இந்த கோழி குஞ்சோட வாய்ஸை கவனிங்க. ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா சளி தான். அதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்கலாம் மக்களே, வாங்க. அதாவது இதுக்கு 3 மருந்து நம்மளுக்கு தேவை. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைமரால், செகண்ட் வந்து மெரிக்வின், மூணாவது வந்து புரோட்டோன் லிவர் டானிக். இது 3மே வந்து வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு மெரிக்வின் 1 ml, வைமரால் வந்துட்டு 0.5 ml, அப்புறம் புரோட்டோன் வந்துட்டு 1 ml. இது 3 என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வரக்கூடிய வெப்ப அயற்சி நோய் ப்ளஸ் வந்துட்டு கோழி சளி, அதாவது கரெக்டாக சளின்னு வாங்க லோக்கலில், அது வந்துட்டால் இந்த மெடிக்கேஷனை 3 நாள் ஃபாலோ பண்ணுறோம். வேறல்ஸ் ரொம்ப முத்தின கோழிக்கு ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கோழி வந்து தன் வெப்பத்தை கடத்துறதுக்கு வாயை திறந்து மூடிக்கிட்டே இருக்கும். அப்போ சுற்றி இருக்க வந்து ட்ரையான காற்றை சுவாசிக்கிறதுனால அது த்ரோட்டில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது இந்த சளி. இது வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மருந்தை வச்சு. வெறும் 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் கோழியாக இருந்தால் 5 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த தண்ணி வைக்கிறப்ப காலையில் தீவனம் எதுவும் வைக்காமல் லேட்டாக ஒரு 10-11 மணிக்கு வச்சாத்தே இந்த தண்ணியை குடிக்கும். நம்மளோட தலையாய கடமை என்னவென்றால் இந்த தண்ணியை வந்து எல்லா கோழியும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கறணும். ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் சீக்கு கோழியாக இருந்தால் உடனே அதை செப்பரேட் பண்ணணும். தீவனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான மாவுச்சத்து உள்ள தீவனத்தை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து கம்பெனி ஃபீட் கொடுக்கலாம். கம்பு, கேப்பை, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல், இது மாதிரி வந்து விஷயத்தை கொடுங்க. அரிசி, கோதுமை இது போன்ற கொஞ்சம் ஹார்டானது, புண்ணாக்கு, இந்த மாதிரி ஹெவியான தீவனம் கொடுக்குறப்ப அதுவும் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மக்களே, இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் ஃபார்மில் இருந்தால் இந்த மருந்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. வேற தீவனமே 2 நேரம் போடுற தீவனத்தை 3 நேரமாக பிரித்து போட்டாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ வந்து நம்ம சேனலை வந்து யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, பாய்.